இவர் வந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். அந்த ஊர் மீனவ சமூகத்தோட தலைவராக இருந்தவர். இவருக்கு ஒரு உறுதியான பாலிசி இருந்தது. தினமும் கடலுக்கு போவார், வலை வீசுறப்ப முதல்ல கிடைக்கிற மீனை சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி திரும்ப கடல்லையே விட்டுருவாராம். சில நாள் வந்து நிறைய மீன்கள் கிடைக்கும். அப்போ முதல் மீனை விடும்போது கஷ்டமாக தெரியாது. ஆனால் சிவபெருமான் இவரை சோதிக்கணும்னு நினச்சிட்டாரு. கொஞ்ச நாள் வந்து அந்த பகுதியில் மீன்களே கிடைக்கல. வலை வீசினா ஒரே ஒரு மீன் தான் கிடைக்கும். அந்த ஒரு மீனை விற்றாதான் அன்னைக்கு அவரோட குடும்பத்துக்கு சாப்பாடு. ஆனால் அதிபத்தர் என்ன செஞ்சார், இது சிவனுக்குன்னு சொல்லி அந்த ஒரு மீனையும் கடலில் விட்டுட்டு பட்டினியாக திரும்புவாராம். இப்படி பல நாள் பசியோடையும் வறுமையோடையும் அவர் வாடினப்போ தான் அந்த ஒரு அதிசயம் ஒன்று நடந்தது. அன்னைக்கும் வலை வீசுறாரு, ஒரே ஒரு மீன் சிக்குது. ஆனால் அது சாதாரண மீன் இல்லை, சூரியனை விட பிரகாசமாக ஜொலிக்கிற ஒரு தங்க மீன். அதோட செதில்களில் நவரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கு. அது கூட இருந்த மீனவர்கள்லாம், தலைவரே நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்தது இன்னையோட, இதை விற்றா நாம் பெரிய பணக்காரராயிடலாம் துள்ளி உதிச்சாங்களாம். ஆனால் அதிபத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இது என்னுடைய சிவபெருமானுக்கு கிடைச்ச தங்கம், இதை நான் அவருக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த விலை மதிப்பற்ற தங்க மீனை தூக்கி கடலில் எரிஞ்சுட்டாராம். யாராலும் பண்ணுவோமா நம்ம? ஆய மெலிந்த பெரும் செல்வம் மன்னனார் தமக்கு என்று தூய மனத்தோடு எரிய தோன்றினார் மழுவேந்தி. அளவில்லாத செல்வம் தரக்கூடிய அந்த தங்க மீனை இது இறைவனுடையது என்று தூய மனதோடு அவர் கடலில் எரிஞ்ச அந்த நிமிஷம் சிவபெருமான் மழுவேந்தி அவர் முன்னாடி தோன்றி முக்தி கொடுத்தாராம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் விழித்திரை சூழ் நாரையூர் அதிபத்தர்க்கும் அடியேன்னு சொல்லிட்டார். ஆக இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன லாபம் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாலிசியெல்லாம் தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஆனால் அதிபத்த நாயனார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்ககிட்ட எதுவும் இல்லாதப்போ நீங்கள் கடைபிடிக்கிற நேர்மை இருக்குது தெரியுமா, அது உங்களுடைய உண்மையான குணம். எந்த ஒரு நேரத்திலையும் நேர்மை மாறாமல் கேள்வி கேட்கணும். தவறு என்றால் கேள்வி கேட்கணும், சுட்டி காட்டணும். கஷ்டம் வரும்போது கடவுளை கைவிடாமல் உங்கள் கடமையை சரியாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தங்க மீனை விட பெரிய பொக்கிஷமாக கடவுளே உங்களுக்கு கிடைப்பார். சிவாய நமः.